ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணையை அமையலாம். வாங்க இதே இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் ஷாலினி, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்துல தெலுங்கு போயர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு MBBA முடிச்சிருக்காங்க. இவங்க கவர்மெண்ட் ஜாபில் மாதம் 25,000 சேலரியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க திருவண்ணாமலையில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மணமகன் ஒரு டிகிரி முடித்த நிரந்தரமான நல்ல ஒரு வேலையில் இருக்கணும். தன்னை போலவே கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்களுக்கு வந்து முன்னுரிமை அளிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து நல்லாவே ஒரு கலராக அழகாக இருப்பாங்க. ஸோ இவங்களுடைய கணவர் வந்து எதிர்பாராத விதமாக திருமணமாகி ஒரு வருடத்துலேயே வந்து தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லாதனால வரக்கூடியவருக்கு வந்து குழந்தைங்க இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. மணமகளுடைய அப்பா வந்து தன்னோட பொண்ணுக்கு ஒரு 20 சவரன் நகை போடுறதாகவும் அது இல்லாமல் ஒரு வண்டி வாங்கி தரதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆனால் வீட்டோட மணமகனாக தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஏன்னா இவங்க வீட்டுக்கு ஒரே பெண்கள். இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு தம்பி மட்டும்தாங்க. அவர் வந்து ஃபாரினில் படிச்சிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வீட்டோட மணமகனாக தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணமகன் வசதி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நாங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ்க்கு ரெடி பண்ணி தரோம் அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய அப்பா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பாவும் வந்து கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா அன்னக்கொடி, வயது 39 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல தெலுங்கு போயர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. மணமகளுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 9ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க ஹோல்சேல் மளிகை கடையில் வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க திருத்தணியில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி 2 பெண் குழந்தைங்க இருக்குங்க. ஸோ குழந்தைங்களோட விட்டுட்டு இவங்களுடைய கணவர் வேறொரு பெண்ணோட திருமணம் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இவங்க கணவரே வேணான்னு வந்து தனிமையில் வசிச்சிட்டு இருக்காங்க. 2 பெண் குழந்தைங்களும் வந்து படிக்க வச்சிட்ருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது இவங்களுடைய அம்மா வந்து இவங்கள இவ்வளோ வருடமாக இவங்க கூட இருந்தாங்க. பட் அவங்களுக்கும் இப்போ வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறதுனால இவங்க இப்போ மறுமணம் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாதி எதுவாக இருந்தாலும் ஓகேங்க, நல்ல குணமாக இருக்கணும். குறிப்பாக வந்து எந்தவித கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது. வரக்கூடியவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் வந்து சொந்தமாக சம்பாதிச்சு ஒரு 15 சவரன் நகை சேர்த்து வச்சுருக்கிறதாகவும் கையிருப்பில் ஒரு 3 லட்ச ரூபா சேர்த்து வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்க இருக்கிறது சொந்த வீடு தாங்க. அது இல்லாமல் ஒரு 2 ஃப்ளாட் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னுடைய குழந்தைகளுக்கு நல்லபடியாக நல்ல ஒரு அப்பாவாக இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு தாங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதுபோன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதற்காக நீங்கள் ₹1 கூட கட்டணம் செலுத்த தேவையில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.